பருப்பு குழம்புக்கு பார்த்திங்கன்னா பருப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், தக்காளி, ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றி வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பருப்பு குழம்புக்கு வந்து ரொம்ப கடையக்கூடாது. இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது 3 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகம், மிளகு, பூண்டு தட்டி போட்டிருக்கேன், வரமிளகாய், வெங்காயம் போட்டு கருவேப்பிலை. இப்போ நம்ம அப்படியே வந்து இது ஊற்றிக்கலாம், பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ சூப்பராக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தேவைப்படும். இதில் ஒரு சொட்டு நெய் ஊற்றுனீங்கன்னா சூப்பரான பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பருப்பு நல்லா ஊற்றியாச்சு. நமக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சூப்பரான பருப்பு குழம்பு எங்கள் வீட்டில் இப்படி தாங்க வைப்போம். சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தி கூட கெட்டியானோன்னு சப்பாத்திக்கு வச்சுக்கலாம். இப்போ பருப்பில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு பார்த்துக்கோங்க. நான் அதை அப்படியே எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ பருப்பு குழம்பு சூப்பரான நம்ம வீட்டில் பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கொதித்த உடனே நம்ம இறக்கிடலாம். இது சூப்பரான நம்ம வீட்டில் பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லி இலை போட்டு கடைசியில் இறக்கிக்கலாம். இப்போ ஒரு கொதித்தோடனே வத்தல் கிள்ளி போட்டு சூப்பரான உப்பு பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு பொரியலுக்கு நான் வந்து 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம் எல்லாம் போட்டு கருவேப்பிலெல்லாம் போட்டு வதக்கியாச்சு. இந்த பக்கம் உருளைக்கிழங்கு அவிச்சு பருப்பில் போட்டு அவிச்சிட்டு உரிச்சு வச்சுருக்கேன். இப்போ தாளி போட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு போட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்குக்கு உப்பு போட்டுக்கலாம். அடுத்து மஞ்சத்தூள், சாம்பார் தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் மட்டும் திருவி போட்டுக்கலாம். தேங்காய், பூண்டு, கொஞ்சம் சின்ன ஜீரகம் கூட திருவி போட்டால் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மசாலா உருளைக்கிழங்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு சீரகம், பூண்டு, கருவேப்பிலை, இப்போ நான் ஒரு கைப்பிடி தேங்காய் போட்டிருக்கேன். இதை துருவல் பண்ணிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்குக்கு மசாலா போட்டாச்சு. இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு தூள், சாம்பார் தூள் பார்த்துக்கோங்க. இது எல்லா குழம்பு, பொரியல் எல்லாத்துக்குமே போடலாம். சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம கிளறி விட்டுக்கலாம். அப்படியே இறக்கிடணும். இப்போ சூப்பரான நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு காரக்கறி மசாலா ரெடி ஆயிடுச்சு. தேங்காய், சீரகம், இது வரமிளகாய், சாம்பார் தூள் எல்லாம் போட்டு சூப்பரான நமக்கு இந்த உருளைக்கிழங்கு ரெசிபி போடுறேன், பார்த்துட்டு சொல்லுங்கள். இது பருப்பு குழம்புக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது அப்படியே தோசைக்குள்ளே வச்சு நீங்கள் மசாலா தோசைக்குள்ளே வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இது ரசம், லெமன் சாதம் இந்த மாதிரி இதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். புளி சாதத்துக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம வீட்டில் இது உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி.